நானு என்னோட கோல் மீனு சீனு அதொட்டாலெல்லாம் சீனு மானு என்னோட கேஃபீனு கானு பார்த்தாலே நான் கானு குண்டான கண்ணாலே குத்தாம குத்தாதே நீ உன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன் உன் முன்ன எங்கிட்டு நிக்காதடி when I see her eyes she got me mesmerized I know you want me give me a sign அன்பான நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் காலை வணக்கம். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்குங்க. நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புண்ணியார்ச்சனைக்கு போகிறோம் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு. மத்தியானமாக போகலாம் அப்படின்ட்டு இப்போ தான் 10 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். இதான் இவர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாருங்க. பாஸ்லேருந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. ஆமாங்க, ரெடி ஆகிட்டு. நாங்கள் 2 பேர் மேட்சிங் ஆமாம். வைங்க, நெத்தியில் ஏதாவது வைங்க, பொட்டுட்டு திருநீர். ஓகேங்க, அப்படியே தொடர்ந்து வாங்க, வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, நானும் அம்மா எல்லாம் கிளம்பிட்டோங்க. அவர் கார் கிளம்பும் தாங்க கழுவிட்டு இருக்கிறாரு. ஆமாம், சாரி, அவர் மாதிரியே தாங்க எங்கள் மாமியார். ஆமாம், ரூட்டு போட்டோங்க மேப்பில். யாரோ ஒரு வீட்டுக்கிட்ட போய் நிறுத்திடுச்சுங்க. அங்கே இருக்கிற முட்டுச்சந்தில் இங்கே வந்து நிற்கிறீங்க. ஆனால் நிறைய பேத்துக்கு அந்த அட்ரஸ் போட்டால் அங்கே தான் வந்து நிற்கிறேன். அவங்க இருக்கிற பெரியவங்களாம் சிரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய உங்களுதுன்னு இல்லைங்க, நிறைய பேர் இப்படி தான் வந்து முட்டுச்சந்தில் இருக்கிறேன், வேணா வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து போவீங்களா அப்படிங்கிறாரு அங்கே இருக்கிறவர். அந்த மாதிரி மேப்பு போட்டு உள்ளே போயிட்டுருக்குறாங்க. இப்போ தான் வேறு மேப்பு போட்டு போயிட்டுருக்குறோம் கிளம்பி. பார்க்கலாம், இனி ஒரு எத்தனை நிமிஷம், 7 நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவாங்க. வாங்க, சரிங்களா, ஒரே காமெடியாக போச்சுங்க. பாவா, நான் பூ சொன்னேன் இந்த இண்டு பிள்ளைலாம் இருக்காது அப்படின்னு. இல்லை போதுங்கம்மா, அந்த மேப்பு ரூபாய்க்கு நல்ல வீடு வாங்கிக்கலாம். பேசாம வீடுமா பார்க்கல, யாருமே இருக்கிற மாதிரியே தெரியலையேம்மா, யாருமே வந்த மாதிரியே தெரியல. இதுக்குள்ளதான் போங்க. அந்த வாட்ச்மேன் கிட்ட கேளுமா, இதான் நீ புண்ணியார்ச்சனை எங்க நடக்குதுன்னு கேளுங்கப்பா. வீடு புண்ணியார்ச்சனை எங்க பண்றாங்க? அந்த கடைசி வீடு நினைக்கிறேன். நான் எதுக்கு செருப்பெல்லாம் போட்டு தயாரா இருக்கிறேன். ஆனா இடம் நல்லா இருக்கு, இடம் சூப்பரா இருக்குது. நேரா போங்க, அந்த வெள்ளை வீடு தான். நிறைய வீடு ஆகிட்டு இருக்கு. போய் இங்கே வேறு சிலையெல்லாம் வச்சுருக்குறாங்க, ஸ்டாச்சு எல்லாம் நிறையா. இது ஏதோ இடம் வாங்கி விற்று இந்த மாதிரி இடத்த பிடிச்சி அதான் அந்த லேண்டு சீட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது போட்டு வர இடம் மாதிரி இருக்கு. நான் சாமியான போட்டு பாருங்க, இந்த வீடு தாங்க புண்ணியார்ச்சனைக்கு வந்துருக்காங்க. எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. எதுக்கு வந்துட்டாங்க. நமக்கு முன்னாடி சாத்திரி பெட்டு கட்டினா, நாங்கள் முன்னாடி வரமா, நீங்கள் முன்னாடி வரீங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரேக்கா. ஆமாம், இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அருணா கொக்கா அருண் தான், கொக்கெல்லாம் கிடையாது. அருணே எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒன்று கட்டி கொடுத்துறேன், நாங்கள் வந்து இருந்துக்கிறோம். அங்கே ஆளுங்க நிற்கிறாங்க, அது வரைக்கும் இருக்குது சைட்டு. நல்லா இருக்கு வியூ. இப்படியே நடந்து போனோம்னா மலை மேலே ஏறிடலாம். ஆமாங்க, உங்கள் பையன் உங்களை மாதிரி தான். கரெக்டாக. ஆமாம், சமாளிக்க முடியுது இல்லையா யாரையுமே. என்ன சிங்கிளாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க? நாங்களாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிடுங்க. என்ன 2 உளுந்து வடை, 2 இட்லி, எல்லாமே 2 தானா? உளுந்து வடை ஃபேவரட். கொஞ்சம் சாப்பிடுங்க. ஐயோ சும்மா வயிறு ஃபுல்லா. அப்படி என்ன சாப்பிடுங்க? இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார். இது என்னது? இது பிரியாணி. இது கிச்சடி. மதியானம் சாப்பிடுறேன். பிரியாணி கிச்சடி இல்ல, பிரியாணி கிச்சடி, சேமியா கிச்சடி. எங்களுக்கு பிரியாணி வேணும், நான்வெஜ் பிரியாணி வேணும். நானும் அதான் சொல்ல வரும்போது ஒரு ஆடு சாம்பார், கார சட்னி. இந்த ஊத்தாப்பத்துக்காக நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. நாளைக்கு ரீல்ஸ்ல அதான் வரும். நாளைக்கு
நாளைக்கு ரீல்ஸ் இந்த ஊத்தாப்பம் தான். இந்த ஊத்தாப்பம் தான் வரும். ஆமா இந்த ஊத்தாப்பம் வரும். டெம்டாய் உட்கார்ந்து ஆமா சாப்பிட்டு தான் வந்தோம் டிஃபனு. மறுபடியும் ஊத்தாப்பம் பார்த்தோன்னே மனசு மாறிட்டாருங்க. ஒரு பக்கம் வயிற்றுல எம்டி பண்ணிட்டாரு. தள்ளு காஃபி அங்கிள் 2 வடை வை. காஃபி இருக்கு சார். அங்கிள் 2 வடை ஆல்ரெடி சாப்பிட்டாரு. ஒரு வடை தாங்க சாப்பிட்டேன். வடை போயிடுச்சு காஃபி, அதாவது வடை சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு டிஃபனுக்கு சாப்பிட்ற ஆள் நீங்கள் ஒருத்தங்களா தான் இருப்பீங்க. வரும் பாருங்க, நாளைக்கு கூட வெயிட் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ். நீங்க வீடியோ எடுக்கிறதே பெருசு. ஆமா தங்கம், எடுக்கிறதே முடிய மாட்டேங்குது தங்கம், எடுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் ஹோம் டூரா இவ்வளவு நல்லா இருக்குது. எதுங்க? ஆமா சாப்பிட்டு வாங்க. எவ்வளவு? 550 ரூபா. இதா மலையில் இது வந்து மலை எடுத்தாச்சு. பெரியமா பொண்ணு கொடுத்தது. இது வந்து இது கம்மலும் 2மா மொத்தம் 550 ரூபா. பாட்டிஸுகளோட சேர்ந்து நானும் போயிட்டு இருக்கேங்க. பார்க்குக்கு வரைக்கும் நடந்து தானே போகலாம், அப்படியே அப்பதான் வியூ பார்க்க முடியும். வாங்க. என்ன ராக்கா, என்னங்க இதுக்குள்ளதான் போயிட்டு அண்ணன் ஆர்டர் போட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து இங்கே வந்துடுவான், கூட்டிகிட்டு வந்துடுவான். எங்க கோயில் இருக்குங்க? கொண்டு வந்து விளையாடுறது 4 மணிக்கு வந்துடுறாங்க. 4 மணிக்கு வந்துடுறாங்க. அங்கே பாரு யார் வீடா? ஆமா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வை. யாரு அவன் எத்தனாவது? செகண்ட். இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே? அப்ப அண்ணன் தங்கச்சியா? போட்டோ எடுக்க சொன்னா வீடியோ எடுக்கிறேங்க, எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. என்ன பாட்டி நீங்க புஷ்பராஜ் மாதிரி இருக்கீங்க? இங்க சீனரி எல்லாமே சூப்பரா இருக்குங்க, வியூ எல்லாம். வீடு அங்க இருக்கு, நாங்க வேற அப்படி நடந்து வரோம். நல்லா இருக்கு இடமே. பாத்து ஏ வாண்டு, எங்க ஓடுற? இங்க வா, இங்க வா. நாங்க தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அங்கே நின்னுட்டான். வாடா. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போயிடுவேன். எங்க இப்ப ஆடுங்க, இப்ப ஆடுங்க, அது மாதிரி நல்லா ஆடுங்க. நாங்க எல்லாம் ஒண்ணா இருப்போம். எப்பவுமே புஷ்பராஜ் எல்லாம் நாங்க எப்போ ஒண்ணா இருப்போம். அதுதான் லீவானா எல்லாம் ஒண்ணா இருப்போம். அப்ப இத ஆட சொல்லிட்டே இருக்கோம். இது ஆடிட்டே இருக்கோம். எங்க ரேணு நல்லா இது பண்ணுவாங்க. மத்தளம் விட்டுவாங்க. யாரே ரேணு. புஷ்பராஜ் நல்ல மத்தளம் போடு, ரேணு நல்ல இருக்காங்கன்னா அந்த கட்டடா. ஓ அதுக்கு பேர் புராசி. அங்க பாய் விரிச்சிட்டோம்னா உட்காந்துக்கலாம். இப்படி இங்க விரிச்சு உட்காந்துக்கலாம். வேணா இங்க உட்காந்துக்கலாம் எல்லாம். அப்படி வேணா செய்யலாம். அனுப்பணும். அந்த போட்டோ இதுக்கிட்ட வாங்க நில்லுங்க, எடுத்துறேன். எல்லாரும் என்னையாவது நோட் பண்ணுவாங்க. பின்ன சரா என்ன பண்றா? நீ அந்த மாதிரி பண்ற. நீங்க அவ்வளவு ஃபேமஸ். கைய தூக்கிட்டு இருக்கறா, இறக்குனா, டான்ஸ் ஆடுனா. இப்போ நீங்க வந்து இங்க ஒரு ஆட்டம் போடுறீங்க. தம் தரே தம். ரேகா புடிச்சிட்டா இதையே. ஆமா. அப்படியா? பாபா சொல்லுவாரு. நீ சொல்லுவீல அடிக்கடி போனா தம்மர தம்ம சொன்னா ஆட ஆரம்பிச்சிருவ நீ. உனக்கெல்லாம் தெரியாது தேவி. நாங்கெல்லாம் பாரு அடுத்த செக் நீ சொல்றது அந்த அந்த ஹால் வழியா வந்து ரன்வே தான். அவ அக்கறையோட சொல்லியிருக்கான், பாம்பு வந்தா கொத்திடும் அப்படின்னு. ஹோல்ஸ் வழியா வரும். ஹோல்ஸ் வழியா வருமா? இப்படி போட வந்தா சேலைக்கு அழகா இருக்குல. இவங்களுக்குலாம் மேக்கப் பண்ணி விடணும் ஒரு ஆளு. நாங்க மல்லிகா வந்தா அட்டை பண்ணி விடுவோம். ஏன்னா அக்காக்கு குத்தலாம் தெரியும். அதுதான். சரி, எங்க மாமியாருக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கொடுங்க அம்மா கேரக்டருக்கு. ஆமா சூப்பரா நடிப்பான். சூப்பரா நடிப்பாங்களாம் எங்க மாமியார்.
அண்ணன் இல்ல மாமா முறையாகுது. எங்க வீட்டு பக்கத்துல அவர் ஐயரு வந்திருந்தாங்களா, என் பொண்ணு அவங்கள அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு அண்ணன் கூப்பிடாத, ஏன்னா இப்ப பொண்ணே கிடைக்கிறது இல்லை, நான் முறை எப்படி வேணாலும் மாறிடுவேன், அதனால நீ பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாரு அவரு. ஆமா, அதுதான் பெஸ்ட். பேர் சொல்லி கூப்பிட்டுக்கோ, நீ வந்து அண்ணானால கூப்பிடாத, என்ன நாளைக்கு வர எப்படி வேணாலும் மாறிக்கலாம், எனக்கு புள்ள கிடைக்க மாட்டேங்குது இப்பெல்லாம் அப்படிங்கிறதுனாலதான் இப்பவே புக்கிங் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பழைய வயசானதை என்ன ஆமா, நாங்க எங்களையும் வச்சுதான் செதுக்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன், போடுறதுக்கு தான் வித்தியாசமா ஏதாவது போடலாம், அதுக்கு தான் கேக்குறேன். ஏங்க இதெல்லாம் எத்தனை பேர் ஃபேமிலியாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணி போடுறாங்க வீடியோ, அவங்களுக்கு தான் நிறைய வியூஸ் வருது, லைக்ஸ் வருது. நானும் பெரிய லெவலுக்கு போகணும். நீ வீட்டுல சமைக்கிறீல்ல, காலையில ஒரு டிஃபன் செய்றீல்ல, அதையே போட்டு பண்ணிடுறாங்க. அவ போட்டு எத்தனை நானும் பெரிய ஆளாக வேண்டாமா, எல்லாம் ஆடுங்க. ஒரு அடை தோசை ஆட்டிங்க, தோசை சுட்டுங்க, அது தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரம் தேவி போட்டு பாருங்க, 70 பேர் வந்துட்டாங்க, எத்தனை 1000 பேருக்கு மேல வந்து நாம அதை ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க யூடியூப். இதை நம்ம என்ன செய்யறோமோ அது ஓடிட்டே இருக்கும், அது அப்படியே லைக் பண்றாங்க. தேவி வீட்டுல அப்படிதான் பண்ணுவாங்க, அவருக்கு எத்தனையோ வருது தேவிக்கு. பிள்ளைங்க ரெண்டு பேசிட்டு பிறந்த நாளே கட்டி பிடிச்சிட்டாங்க, அதையும் லைக் போட்டுட்டாங்க, அதுக்கு எத்தனையோ லைக் பண்றாங்க. என்ன சொல்றேன், என்னோட இதுல ஒரு இதை வச்சுட்டாங்கன்னா நான் காலையில என்ன செய்யற, மதியானத்துக்கு போய் என்ன செய்யற எல்லாம் வந்துட்டே இருக்கும். ரேகா பார்த்து அது என்ன எடிட் பண்ணுமோ பண்ணி போட்டுடலாம், அதுவும் தெரியாம ஓடிட்டே இருக்கலாம். பாப்பாங்க, அதுதான் ட்ரெண்டிங்கா போகுது. என்ன நீங்க நினைச்சிட்டீங்க? அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு எறும்பு இருக்கும் போலயே, காலையில இருந்து இருக்கலாம். எறும்பு மாமியால போட்டே தள்ளிடுறாங்க, மாமியார போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளிடலாம், வீடியோல போட்டு தள்ளிடலாம். எல்லாத்துக்கும் சரா ரெடி, குமருக்கு அடி வாங்கறதுக்கு ரெடி, திட்டுறதுக்கு சரி, வெச்சு செய்யறதுக்கு சரி, ஓட்டு தள்ளுறதுக்கு சரி, அங்க போயிட்டாங்க. அதுக்கு ரெடி, சரா ரெடி பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்கும் சரால் ரெடி பண்ணிடுறது. எத்தனைதான் நானும் வாங்குறது, பழகி போச்சு. அடிங்கப்பா அடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டாங்க. போட்டோ எடுக்கலாமா? இல்லை ஹாய், இப்போ சாப்பிட போகிறோங்க, என்னென்ன மெனுன்னு பார்த்துடலாம் இருங்க, அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஏய் சாய் சாய் ரெண்டு வீடியோகிராஃபர் ஆயிட்டோம், அப்போ ஆடியன்ஸ் அதிகமாயிட்டோம். போப்ல அட போ, ஸ்டெப்பு போடு. நீ கொஞ்சம் உள்ள வந்துருமா, நீ கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. டேய் நீங்க ரெண்டு இங்க வாங்கடா, முன்னாடி வாங்கடா, குட்டீஸ் எல்லாம் முன்னாடி வாங்க, குட்டீஸ் வந்தாரு அதான் முன்னாடி குடுத்து டான்ஸ் போடுங்க, நீங்க முன்னாடி வாங்கடா. ஸ்டார்டிங் பண்றீங்களா?
ஆடியா ஒரு ஸ்டெப் நல்லா போட்டீங்க. ஆமா அப்படியே போ கிளம்பு. நீ எப்போ ரீல்ஸ் எடுப்ப மறுபடியும்? என்னங்க? நீ எப்போ ரீல்ஸ் எடுப்போ? இந்த மாதிரி பிளேஸ் கிடைக்கும். ஆமா ரீல்ஸ் எடுப்பதே நான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரி லிங்க் பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஒரு ஃபங்க்ஷன் அப்ப நம்ம போகாட்டி இந்த இடத்துக்கு வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு கொண்டு வச்சு இதுக்கோசரமே வந்துடலாம். ஆமா இதெல்லாம் வந்து இன்சல்ட் பண்ணி போறோம். மோகனா வரான்னு நினைக்கிறேன். கரெக்டா மோகனா தானே அது? மோகனாவான்னு இல்லையா? ஆமா சரி வாங்க சொல்லிட்டு போலாம். பை பை. பாபா நாங்கெல்லாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணோம். நீங்க தான் வரவே இல்லை. செம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நம்ம ஃபன் பண்ணோம். 2 எடுத்து வச்சிருந்தோமா? பாபு கிட்ட ஒன்னு கொடுத்துட்டு போய் எடுத்துறதுக்குள்ள இந்த 2 காணோம். ஐயோ நான் என்னோடது எடுத்துட்டீங்களா? ஒன்னு எடுத்துறேன். அது எடுத்து ஒன்று தான் எடுத்துருக்குறது. அப்புறம் என்னோடது 2 எடுத்து வச்சுமே. பாய்மா பை பை. வெற்றிகரமா எடுத்துட்டோம்ல. கஷ்டப்பட்டு ஆடினது நாங்க, நீங்க காப்பி குடிச்சு வரீங்களா? இந்த ஷர்ட் சூப்பரா இருக்கு மாமா. மழை 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 மழைங்க. செம கிளைமேட். இங்கே பாருங்க ரிட்டர்ன் கிஃப்ட் ஃப்ளாஸ்க். நான் ஒயிட் கலர் எடுத்து வச்சேன், மாறி போச்சு. அம்மாவுக்கு வந்து க்ரீன். இதுலேயே நல்லா இருக்குங்களா? அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். மழை வந்துருச்சு, இல்லைன்னா இனி கொஞ்சம் நேரம் இருந்திருப்போம். அவ்வளோ நாங்கள் இனி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ரீல்ஸ் எல்லாம் அது வரும். ஓகேங்களா? தேங்க்யூ. பை பை. பை சொல்லிடுவோம். பை. எல்லாம் மழையிலேயே நனைஞ்சு ஓடி வந்தோங்களா? ஓகேங்க பாய்ங்க.